அம்மா ஆ என்ன பண்ணுது? ஒலிம்பிக்ல ஓடுது. என்ன பண்ணணும்னு தெரியல. உங்களுக்கு காய்ச்சி கொட்டுது. எனக்கு இதே அந்த வேலை அடுக்கலை இல்லை. உங்களுக்கு சமைச்சு வச்சு உங்களுக்கு கொட்டணும். அப்பா மக்களுக்கு சாப்பிடுறது இல்ல அடுக்கலையில இருந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு கேட்டு. எனக்கு வேலையை அடுக்கலையில என்ன வேற எனக்கு எங்க வேலை உண்டு? எப்படி நான் அடுக்கலையில கிளம்பி சமைச்சு சமைச்சு உங்களுக்கு கொட்டிகிட்டே இருக்காங்க. இதே எனக்கு வேலையா இருக்கு. இல்ல நீங்க அடுக்கலை மிச்சையா? நீ அடுக்கலை மிச்ச அதே எப்படி அடுக்கலையில ஓடி ஓடி வரேன். எனக்கு அடுக்கலையில வரவே பிடிச்சது. இவன் என்ன அடுக்கலை மிச்சேன் இல்லை உங்க பெப்சி குடிச்சிட்டு ஒரே தாகம், ஒரே தண்ணி தாகமா இருக்குது. எங்க வீட்டுல கடை இருக்கிறதுனால எப்ப வேணாலும் எனக்கு ஜூஸ் எடுத்து குடிக்கலாம். ஏன்னா முதலாளியும் நான் தான், தொழிலாளியும் நான் தான். அதனால எனக்கு யார்ட்டையும் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல வந்து சின்ன பாட்டில் வந்து 250 ml தான் இருக்கும். அது 20 ரூபா. இது 750 ml இருக்கு. 40 ரூபா தான். சரி, அப்ப இதுதான் எனக்கு லாபம். அதனால இதை எடுத்து கொடுப்பேன். இது எனக்கு மட்டும்தான். என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, சாப்பிடும் போது உங்க வீட்டுல ஸ்பூன் இல்லையா, நீங்க எதுக்கு கையை எடுத்து சாப்பிடுறீங்க, கையில வச்சு சாப்பிடுறீங்கன்னு. நம்ம வந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடியே கையெல்லாம் கழுவிதான் பழக்கம். அதில் கையை கழுவிட்டு தான் நான் வந்து சாப்பாடு கை வச்சு எடுக்கிறது. எங்கள் வீட்டில் ஸ்பூன் இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் பேருக்கு டவுட்டு. வாங்க காமிக்கிறேன். நிறைய ஸ்பூன் எங்கள் வீட்டில் இருக்குது. பெருசு சின்னது நிறைய 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 எல்லா ஸ்பூனுமே எங்கள் வீட்டில் இருக்குது. எனக்கு தேவையானது எல்லாமே எங்கள் வீட்டில் ஸ்பூன் இருக்குது. அண்ணன் என்கிட்ட கேட்குது அவங்க வீட்டில் ஸ்பூன் இல்லையா இருக்கும், கரண்டி இல்லையா இருக்கும். அதனால தான் அவங்க கை வந்து பாருவாங்க. கரண்டி இல்லை, எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது. சத்தியம். சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. பாய்.